அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அவரைக்காய் பொரியல் தான். ஆனால் அந்த அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம பொதுவாகவே அவரைக்காய் சாப்பிட்றதுனால நார் சத்து அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அவரைக்காயில் கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக, ரத்தத்தில் உள்ள கொழுப்பு இது கரைக்கக்கூடியதான். அதே மாதிரி நீரிழிவு, அதாவது சுகர், தலை சுத்து, மயக்கம், அப்புறம் கை கால் மரத்து போகிறது, அதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதான். அதே மாதிரி இதை குழந்தைகளுக்கு கொடுக்கலாமா, ஏன்னா விட்டமின் இதில் அதிகமாகவே இருக்கான். இதை நம்ம குழந்தைகளுக்கும் கொடுத்துக்கலாமா. அதனால இதில் அதிகமான நமக்கு அதே மாதிரி டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த அவரைக்காய் சாப்பிட்றனால பச்சை காய்கறிகள் நம்ம சாப்பிட்ட நன்மையும் கிடைக்கும், விட்டமின் சத்து கிடைக்கும். அதே மாதிரி சுகரு, ப்ரெஷரு, இந்த ரத்த அழுத்தம் நோய் உள்ளவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை இந்த அவரைக்காயில் இருக்குது. கண்டிப்பாக இது கிடைக்கிற டைமில் நல்லா வாங்கி சாப்பிடுங்க. இதை இப்போ நல்லா அலசி, மண்ணு போக அலசி வடிகட்டியில் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா இதை அலசிட்டே நறுக்குங்க, அப்போ தான் அதில் உள்ள மண், தூசி, குப்பை எதுவும் இருக்காது. இந்த நாரெல்லாம் பிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை பொடியாக நறுக்கிட்டு நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சட்டி காஞ்சிச்சு, அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்கு கடுகு போட்டுக்குவோம். உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். ஒரு 5-6 பல்லு பூண்டு தட்டி போட்டிருக்கோம். அது லேசாக வதங்கட்டும். பூண்டு லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற தொட்டிக்கும் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா வெங்காயம் போட போகிறோம். இதை நம்ம காஞ்ச மிளகா போட்டும் பண்ணலாம், வெறும் காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளி போட்டு பண்ணலாம். ஆனால் நான் இப்போ காஞ்ச மிளகா போடலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரொம்பலாம் வதங்க தேவையில்லை, எல்லாம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். அவரைக்காயை நம்ம நிறையா வெரைட்டியாக செய்யலாம். அவரைக்காய் பொரியல் நிறையா வகையில் செய்யலாம். அதில் நான் இப்போ ஒரு வகை செஞ்சிட்ருக்கேன். நான் அடுத்தடுத்து வீடியோக்களில் நான் வேறு வகையில் செய்யலை, உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த அவரைக்காய் நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மெயினாக சுகர் உள்ளவங்க கண்டிப்பாக சாப்பிடணும். என்ன காரணம்னா அதில் ஃபைபர் சத்து அதிகமாக இருக்குது. அதனாலே சுகர் பேஷண்ட் அவரைக்காய் நான் சாப்பிடலாம் கண்டிப்பாக. அதான் அந்த மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபைபர் சத்து இருக்கிறனால மலச்சிக்கல் உள்ளவங்களும் அவரைக்காய் சாப்பிடலாம். வெங்காயம் போதும் இந்த அளவுக்கு வதங்கினது. இப்போ நம்ம நறுக்கி அலசி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டுருவோம். இது லைட்டாக நல்லா வேகட்டும், ஒரு அரைவேக்காடு வேகட்டும். அரைவேக்காடு வெந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மசாலா தூள் போட்டேன். நான் மிளகாத்தூள் போட்டு தான் பண்ண போகிறேன், காஞ்ச மிளகா போடலை, வெறும் தனி மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே இதுக்கு போடலை. இப்படி பொரியல் பண்ணோம்னா நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி ஊற்றியும் நம்ம இந்த அவரைக்காய் பொரியல் பண்ணலாம். நான் இன்றைக்கி வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறேன்.
இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ அவரைக்காய் வந்து பாதி லெவல் வெந்துருச்சு. நான் வந்து இதை எப்போவுமே நான் வந்து உங்களுக்கே தெரியும், பச்சை காய்கறியை நான் மூடி வதக்க மாட்டேன், திறந்து வச்சே தான் வதக்குவேன். பாதி அளவு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகாமல் இருக்கும். இது இந்து உப்பு தான். உப்பு போட்டுக்கிறோம். நான் சொன்னேன்ல தனி மிளகாய் தூள், அதான் நான் தான் காஷ்மீர் மிளகாயும் தனி மிளகாயும் சேர்த்து தானே அரைப்பேன், அந்த தூள் தான் இது, தனி மிளகாய் தூள். இது நம்ம காரத்துக்கு தேவையானது போட்டுக்குவோம். இது வந்து ஒரு சின்ன ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், போதும். 1/2 கிலோவுக்கு இந்த ஸ்பூன் போதும். இது மட்டும் போட்டால் போதும். விருப்பப்பட்டவங்க தேங்காய் தூவி போட்டுக்கோங்க லாஸ்ட்டில் இறக்கையில். ஆனால் நான் தேங்காய் துருவல் போட மாட்டேன். இது வந்து இந்த மாடலில் செய்கிறனால போட மாட்டேன். அது தேங்காய் போட்டு ஒன்று செய்வேன், அது இன்ஷால்லா இன்னொரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். இப்படியே நம்ம வந்து திறந்து வச்சே தான் நம்ம வதக்கணும். அப்போ தான் சப்போஸ் அந்த பூச்சி மருந்து எதுவும் செடியில் அடிச்சிருந்தா கூட அது வந்து அந்த ஆவிலே போயிடும். அதனாலே தான் கீரை பச்சை காய்கறியெல்லாம் நான் வந்து திறந்து வச்சு தான் வதக்குவேன். இது நல்லா வேகட்டும். இன்னும் கொஞ்சம் வேகணும். டக்குன்னு வெந்துடும். அவரைக்காய் ஒன்றும் ரொம்ப நேரம் ஆகாது. நான் இப்போ தான் தாளிச்சு விட்டேன். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான், டக்குன்னு வெந்துடும். இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அவரைக்காய் பொரியல் சூப்பராக பச்சை பசைன்னு அப்படியே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே க்ரீனஸ் மாறாமல் இருக்குது பாருங்களேன். இப்படி தான் வதக்கணும். நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள், நம்ம எதுவுமே போடலை, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நம்ம என்ன செய்ய போகிறோன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போகிறோம். அது குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா இது டக்குன்னு சீக்கிரம் ஆயிரும். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா அதுக்காக தான் நான் எப்பவும் குக்கரில் செஞ்சுருவேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு. ஏன்னா தண்ணியில் போட்டு வச்சா தான் உங்களுக்கு வந்து கருக்காது கிழங்கு. அதனால் எப்போதுமே தோலை சீவிட்டு நறுக்கிட்டு தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடுகுளுந்தம்பருப்பு, கடுகுளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அவ்வளோதான். இவ்வளோ தான் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கொஞ்சம். இப்போ கடுகுளுந்தம்பருப்பை போட்டுடலாம். கடுகுளுந்தம்பருப்பு போட்டுறோம். அது வெடிக்கவும் மற்ற பொருளை போடும். பாருங்கள், கடுகுளுந்தம்பருப்பு வெடிச்சிருச்சு. இதுக்கு வெங்காயம் வேணால் போட்டுக்கலாம். நான் வெங்காயம் எப்போதும் போடுறதில்ல இந்த மாதிரி குக்கரில் செய்கிறதுக்கு. இந்த பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டுடுறோம். நான் ஏன் இது கடுகுளுந்தம்பருப்பு போட்டோன்னு உருளைக்கிழங்கு போடுறேன்னா, ஏன்னா நம்ம மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டால் எண்ணெயில் போட்ட உடனே கருகும். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்கு போட்டுருவேன். உருளைக்கிழங்கு போட்டுட்டு அது மேலே என்ன பண்ணுவேன், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் தேவையில்லை. நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எண்ணெயில் நல்லா வறுக்கலாம். இது நல்லா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உருளைக்கிழங்கு. அதுவும் இல்லாமல் டக்குன்னு உடனே ஆயிரும். ரொம்ப சிம்பிளாக செய்கிற உருளைக்கிழங்கு இது. எண்ணெய் கூட தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இப்போ எண்ணெயில் வந்து வதங்கிருச்சு. அது கருகிராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ண போனால், ரொம்ப ஊற்றக்கூடாது தண்ணி. ஒரு 1/4 டம்ளர்
ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. அவ்வளோதான். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு மூடி பாருங்கள். உப்பு போட்டு மூடி வச்சிட்டேன். இது ரொம்ப நேரம்லாம் ஆகாது, டக்குன்னு. ஏன்னா நம்ம தண்ணி லைட்டாக 1/4 டம்ளர் ஊற்றிருக்கோம், ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஒரு 2-3 செகண்டில் ஒரு விசில் வந்துடும். ஒரு 2 விசில் வந்தால் போதும். ஏன்னா கீழே அதுக்குள்ளே வந்து கிழங்கு பிடிச்சிரும். அதனால் என்ன பண்ணிடுங்க, டக்கு 2 விசில் வரவுமே உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கரை திறக்கணும். இப்போ பாருங்கள், 2 செகண்ட் தான், டக்குன்னு 2 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிட போகிறோம், குக்கரை திறந்துட போகிறோம். இது கிழங்கு தான், அதனால் பயம் இல்லாமல் திறக்கலாம். தண்ணி ஆவிலாம் வச்சுக்கூடாது, அந்த ஆவி வெளியே போக விட்டுறணும். ஏன் இப்படி உடனே திறக்கிறேன்னா வந்து கிழங்கு குழஞ்சிடக்கூடாது, குழையவும் கூடாது. நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னா நம்ம அந்த விசில் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு திறந்துடணும். திறந்துட்டு பார்த்தோன்னா கிழங்கு வந்து முழுசாகவே இருக்கும், நல்லா வெந்திருக்கும். அந்த நம்ம ஊற்றுன தண்ணி கண்டிப்பாக அதில் இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கிழங்கோடது. இப்போ நம்ம அடுப்பு பொருத்திக்கலாம். இப்போ அடுப்பு பொருத்தியாச்சு. உங்களுக்கு என்ன ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்ற வேணாம். ஏன்னா இதுக்கு கம்மியாக ஊற்றினாலே போதும், சூப்பராக இருக்கும். நல்ல இந்த கிழங்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சோறு, சாம்பார் சோறு, சாம்பார் ரசம் தயிர் சோறு எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு, ஆனால் குழையவும் இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நான் டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேணும் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணுன்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணிடுவேன். குக்கரில் ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும் கரெக்டாக. அதுக்கு ஒரு 3 நிமிஷத்தில் கரெக்டாக பண்ணி எடுத்துருவேன். அந்த தண்ணி கிண்ணிலாம் வற்றி வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. நமக்கு வெங்காயம் தேவைன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம், நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பராக உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல் தான். அந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து ரொம்ப சிம்பிள், எதுவுமே போடாமல் எப்படி இதை செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காயை நல்லா தேய்ச்சி அலசிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு இந்த மாதிரி காட்டன் துண்டு இல்லை காட்டன் துணி எடுத்துகிட்டு நல்லா அப்படி தொடச்சிருங்க. அப்போ தான் நல்லா அந்த வெண்டைக்காயில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடும். இது நல்லா தொடச்சிட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காயில் உள்ள ஈரப்பதம் அந்த ஒரு மாதிரி தன்மையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுருவோம். இப்படி தான் துடைக்கணும். அதை நல்லா துடைச்சிருங்க. வெண்டைக்காயை வந்து நம்ம அலசி துணியில் துடைச்சி வச்சுருக்கோம். இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, மேலே உள்ள கொண்டையை மட்டும் வெட்டிடுவோம். அதே மாதிரி கீழே உள்ளதை இப்படி உடச்சிடணும். அப்போ தான் அது வந்து பிஞ்சா முத்தலான்னு தெரியும். இது எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்படி உடைச்சிங்கன்னா அது பிஞ்சுன்னு தெரியும். இப்படி உடைக்கணும். கீழே உள்ளது நம்ம நறுக்க தேவையில்லை. கீழே இப்படி உடைச்சிட்டு பாருங்கள். அப்படி அது வளைஞ்ச மாதிரி இருந்ததுன்னா அது வந்து முத்தல். உடையாமல் வளைஞ்சிச்சுன்னா அது முத்தல். அதை வந்து கீழே போட்டுருங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க, அது நல்லா இருக்காது. இது மட்டும்தான் இப்படி பிஞ்சாக பார்த்து தான் வெண்டைக்காயை நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். சரி, இப்போ நறுக்கிட்டு பார்க்கலாம். வெண்டைக்காயை நம்ம நறுக்கியாச்சு. இந்த மாதிரி தான் நறுக்கிறோம். வெண்டைக்காய் நம்ம இஷ்டம்தான், நம்ம என்ன வேணாலும் மாடல் நறுக்கலாம். ஆனால் இப்போ குலையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சைஸில் தான் நறுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம், நறுக்கி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து மொட்டை மாடியோ இல்லை வெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதை நல்லா பரத்தி வச்சு ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் கூட நல்லா இதை வெயிலில் வைக்கலாம். நல்லா காயட்டும்னு வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வதக்கலாம். ஆனால் எனக்கு வந்து வெயில் வந்துன்னா 5ஆவது மாடி போகணும். வாசல் ரோடு தான், வெளியிலலாம் போக முடியாது. அதனால் வெயிலில் வைக்க எனக்கு வெயில் கிடையாது, வைக்க முடியாது போய். நான் என்ன செய்ய போகிறேன்னு காட்டுறேன். முதல்ல நம்ம வந்து இந்த வெண்டைக்காயை தாளிக்கெல்லாம் போகிறதில்ல. ஏன்னா வெயிலில் காய வைக்க சொன்னேன், வெயிலில் காய வைக்காதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெறும் சட்டியில் போட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்குவோம்.
வதக்குனா தான் அந்த ஒரு மாதிரி அந்த பிசு பிசுக்கு தன்மை போயிட்டு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வரும். ஏன்னா இது ஃப்ரை மாதிரி தான் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு வெறுஞ்சட்டியில் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கினா அந்த வெண்டைக்காயில் வரும்ல ஒரு மாதிரி பிசு பிசுன்னு அது போகவும் நம்ம வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், சிம்மில் வச்சே இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கியாச்சு. வெறும் சட்டியில் தான் வதக்கியிருக்கோம். ஆனால் இரும்பு சட்டியில் போட்டு வதக்குங்க. அப்போ தான் அந்த பிசு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வெண்டைக்காயை நம்ம தாளிக்கலாம். இதே சட்டியை வந்து நம்ம கொட்டி வச்சுட்டு தாளிக்கலாம். கொட்டி வச்சாச்சு. நம்ம இதில் ஒன்றும் ஊற்ற போகிறதில்ல. ஒரு 2 ஸ்பூன், ஆமாம் 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றி அது வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், தாளிக்கிறேன்னு நம்ம இதை மட்டும் தான் போடுறோம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா வெடிக்கவும். காரத்துக்கு காஞ்ச மிளகாயை ஒரு 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் போட்டுருவோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை போட்டு இதிலே வதக்கிடலாம். வேறு நம்ம எந்த ஒரு இதுவும் போட போகிறது இல்லை. இதில் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தான். இப்போ இதே நம்ம நல்லா சிம்மில் போட்டு வறுத்துடலாம். இதுக்கு நம்ம உப்பு போடவே இல்லை. இனிமேல் தான் நான் பொதுவாகவே வெண்டைக்காய்க்கு முன்னாடி உப்பு போடாதீங்க, லாஸ்ட்டாக போடுங்க. முன்னாடி போட்டிங்கன்னா அந்த பிசு தன்மை அதிகமாக வரும். லாஸ்ட்டாக தான் போடணும் வெண்டைக்காய்க்கு. இந்த பாருங்கள், நல்லா பாதி வந்ததுக்கப்புறம் தான் போடணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுறோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். நல்லா சிம்லேயே போட்டு நல்லா வதக்குவோம். நம்ம எதுவுமே போடலை, கடுகு உளுந்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் தான் போட்டோம். இப்போ இது நல்லா வறுத்துடலாம். சிம்லேயே போட்டு வதக்கணுன்னா அந்த இரும்பு சட்டியில் சூப்பராக வரும். நல்லா முருகலாகவும் வரும், பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். வதக்குனதுக்கப்புறம் பாருங்கள், வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ எண்ணெயாக இருக்குது பாருங்கள். நான் ஊற்றுனதே வெறும் 2 ஸ்பூன் தான். ஆனால் 2 ஸ்பூனுக்கே வந்து நல்லா அந்த பாருங்கள் எண்ணெய் பூரா விட்டுருக்கு பாருங்கள். உங்களுக்கே தெரியும். சிம்லேயே போட்டு வறுத்திங்கன்னா, ஆனால் ஏற்கனவே நம்ம முன்னாடி நல்லா வெறுஞ்சட்டியில் போட்டு வறுத்துட்டனால என்ன ஆகும்னா அப்படியே நம்ம ஊற்றுற எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு தான் வரும். நான் ஒன்றுமே ஊற்றவே இல்லை, 2 ஸ்பூன் தான் ஊற்றுனேன். அதுவே பாருங்கள் இங்கே நடுவில் பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோ எண்ணெயும் வந்துருச்சு. இது 1/2 கிலோ வெண்டைக்காய். ஆனால் இதில் இது பண்ணுறது அப்படியே வந்து தனியாக வந்துடுது. ஆனால் இரும்பு சட்டியில் நம்ம செஞ்சாலே பொதுவாகவே வந்து எல்லாம் வந்துடும். ஆனால் இரும்பு சட்டியில் செய்கிற நீங்கள் அதிலே வச்சிடாதீங்க, உடனே வேறு எதுக்கு மாற்றிடுங்க. அப்படியே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக ஊற்றினா கூட நம்ம நான்ஸ்டிக் சட்டி வறுத்ததை விட இதில் வந்து நல்லா எண்ணெய் இதாகும். நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியம். இரும்பு சட்டியில் செய்கிறது இரும்பு சத்து கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், வெண்டைக்காய் வறுவல். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது வேறு பவுலுக்கு நான் மாற்றிடுறேன். வெண்டைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் தயிர் சாதம், லெமன் சாதம், அதுக்கடுத்து சாம்பார் சாதம், சாம்பார் குழம்பு, அதை பருப்பு குழம்பு, அப்புறம் வந்து வத்த குழம்பு, மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கருவாடு குழம்பு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வெண்டைக்காய் வறுவல். ரொம்ப வேலை கிடையாது, ஈஸி தான். எந்த மசாலாவும் நம்ம போடலை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வெண்டைக்காய் வறுவல். சௌச்சோ பொரியல் செய்ய போகிறோம். சௌச்சோ பொரியலுக்கு ரொம்பலாம் எந்த பொருளும் தேவைப்படாது. 2 சௌச்சோ எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தாளிக்க கடுகு உளுந்தம் பருப்பு, அவ்வளோதான். இதை அரைக்கிறதுக்கு இது பாருங்கள், ஒரு 5 பத்தை தேங்காய், 3 பெரிய பச்சை மிளகா, ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு டீஸ்பூனு சீரகம். இது 3ஐயும் வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கணும், நெய்ஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சிக்கணும்.
இதை நறுக்கிட்டு தாளிக்கிறத பார்க்கலாம். சௌசௌ பொரியல் செய்கிறதுக்கு சட்டியை காய வச்சு நேர்த்தியாச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறோம். நல்லா பொரிஞ்சிச்சு. வெங்காயம் கருவேப்பிலை போட்டாச்சு. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 2 வதங்கினா போதும். ஏன்னா நம்ம காயோட சேர்த்து வெங்காயம் வெந்துடும். வெங்காயம் தேவைப்படுறவங்க போடலாம், வெங்காயம் வேணான்னா வெங்காயத்தை கூட வெங்காயம் போடாமல் வெறும் கடுகு உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டுட்டு காயை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்கிற அலசி வச்சுருக்கோம் காயை போட்டுடலாம். இப்போ காயை போட்டு நல்லா வதக்குவோம். காய் நல்லா வேகட்டும். தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம், ஏன்னா இது தண்ணி காய் தான். இது சவுச்சோன்றது தண்ணி காய், அதுவே தண்ணி விடும். அதனால் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுடலாம். காய் வெந்துட்டுருக்கட்டும். தேவையான அளவு உப்பு. காய் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சீரகம், பச்சை மிளகா, தேங்காய் அதை குறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றாமல். அதை போட்டுட்டு என்ன பண்ணிடலாம், 2 பிரட்டி விட்டுடலாம். அவ்வளோதான். சௌசௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சௌசௌ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காயும் அதாவது தேங்காய், சீரகம், பச்சை மிளகா, அவ்வளோதான். அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றலை, அப்படியே பொரியலாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள். ஒன்றும் நம்ம வேறு எந்த பொருளும் போடலை. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கிறனால, அதான் நம்ம இந்த 1-2 அரைச்சி போட்டிருக்கனால நல்ல காரமாகவும் இருக்கும். ஒரு மாதிரி சப்புன்னு இருக்காது, நல்ல சூப்பராக இருக்கும். இந்த சௌசௌ கூட்டை வந்து நம்ம வந்து ரசம், காரக்குழம்பு, புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து ஒரு காய்கறி பிடிக்கும், அவங்களுக்குன்னு தனி ஃபேவரெட்னு இருக்கும். அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச கத்தரிக்காய் பொரியல்னு சொல்லலாம், பிரட்டல்னு சொல்லலாம். ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். மை ஃபேவரெட் கத்திரிக்காய். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கத்திரிக்காய் வதக்கல் செய்ய போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி மீன்லாம் தோற்று போகும். இதை வச்சு சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்க்குறோம். பெரிய வெங்காயம் 2 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி வந்து 5 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5 கிள்ளி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து கடுகு உளுந்தம்பருப்பு, அது வந்து மிளகாத்தூள். இவ்வளோதான் தேவையான பொருள். கத்திரிக்காய் நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி சட்டி காய வச்சாச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏன்னா இந்த கத்திரிக்காய் வதக்கலுக்கு கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறோன்னு வைங்களேன். 1/2 கிலோ கத்திரிக்காய் நான் போட போகிறேன். அதனால் இப்போது கடுகு உளுந்தம்பருப்பு நம்ம போட்டுருவோம். அது வெடிக்கட்டும். அங்கே வந்து கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். கடுகு உளுந்தம்பருப்பு வெடித்த உடனே கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும். இந்த வெங்காயம் இந்த வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. என்ன பண்ண போகிறோம், தக்காளியை போட்டுருவோம். தக்காளி நல்லா வதங்கணும்.
ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் மசிய வதங்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் பிரட்டல் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடுங்க, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போடுங்க. தனி மிளகாத்தூள் தான், நான் 1 ஸ்பூன் போடுறேன். ரொம்ப காரம் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம்ல, அதனால் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள். நீ அவ்வளோதான், நம்ம இது வேறு எதுவும் போட போகிறதில்ல. இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், பச்சை வாசனை போட்டோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். மிளகாத்தூள் வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஒரு டம்ளர் தான் ஊற்றணும், அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி வந்து கொதி வரட்டும். கொதி வந்த உடனே நம்ம கத்திரிக்காயை போடலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போட்டுருவோம். கொதி வந்ததுக்கப்புறம் தான் கத்திரிக்காயை போடணும். நான் வரி கத்திரிக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்கள் ஊரில் என்ன கத்திரிக்காய் கிடைக்குதோ அதை போடுங்க. இப்போ கத்திரிக்காய் போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு போட்டுருவோம். நான் வந்து அளவாலாம் போட மாட்டேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, கையளவு தான். இதுக்கு இவ்வளோ தான் உப்பு போடணும் அப்படின்லாம் இல்லை. எனக்கு பார்த்தாலே இவ்வளோ தான் போடணும்னு தெரியும், அந்த அளவு போட்டு விட்ருவேன், அவ்வளோதான். இது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுருவேன். இப்போ என்ன பண்ணிடலாம், நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். இந்த கத்திரிக்காய் பிரட்டல் எவ்வளோ சூப்பராக வாசனை வருதுன்னு பாருங்கள். மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா இதை அடிக்கடி செஞ்சு தருவாங்க. நானும் இதை வந்து அடிக்கடி செய்வேன், ஏன்னா எனக்கு கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆனாலும் அம்மா செய்கிற டேஸ்ட்டு வராது. நம்ம ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, நமக்கு கம்மி தானே. அதனால் அம்மா செய்கிற டேஸ்ட் வராது. ஆனால் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த சாப்பாடுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இந்த கத்திரிக்காய் வதக்கல் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வற்றிருச்சு, நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு. கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம், எண்ணெய் இல்லாமல். அதுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒரு பெரிய பல் பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இதை வந்து இடிக்கல்ல போட்டு நல்லா இடிச்சுக்க போகிறோம். இந்த அளவுக்கு இடித்தா போதுமானது. கோவக்காய் வந்து இப்படி நீட்டை வாக்கில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கோவக்காய் பொரியல் இப்போ எண்ணெய் இல்லா பொரியல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம். இந்த அளவு தண்ணி போதுமானது. இந்த தண்ணியில் நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுருவோம். கொஞ்ச நேரம் வந்து இந்த தண்ணியில் வந்து இது வெங்காயம் வந்து இதாகட்டும். நம்ம எப்படி எண்ணெயில் வதக்குவோமோ அதே மாதிரி தண்ணியில் வந்து நம்ம கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் வேகட்டும். அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை வாசனை இதாகுதுல்ல, அது வரையும் லைட்டாக இந்த தண்ணியில் கொதிக்கட்டும். நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குறதுக்கு பதிலாக தண்ணியில் போட்டு நம்ம இதை வந்து வதக்கிட்டு இருக்கோம். லைட்டாக அந்த பச்சை வாசனை போகட்டும், இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும். இதே மாதிரி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போயிடும்.
அதுக்கப்புறம் நம்ம காயை போட்டு இது பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள் பச்சை வாசனை போயிடுச்சு, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த சேரத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வச்சுருக்கிற கோவக்காயை போட்டுடலாம். கோவக்காயை நல்லா அப்படி இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்பயே இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். இந்த கோவக்காய்க்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுருவோம். திரும்பவும் நம்ம இதை வதக்கி விடலாம். எண்ணெயே இல்லாத ஒரு கோவக்காய் பொரியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதே நம்ம வதக்கிடுவோம். இதுக்கு தேவையான அளவு உப்புகள்லாம் போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் இதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறோன்றது காட்டு பாருங்கள். கோவக்காய் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறோம். காரம் சாப்பிட்றவங்க ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் காரம் சாப்பிடக்கூடாது, அதனால நான் காரம் போடலை. இப்படியே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எண்ணெயில் எப்படி வதக்குவோம் அதே மாதிரியே இந்த தண்ணியில் நம்ம இந்த கோவக்காயை நல்லா வேக விடுறோம். இன்னும் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். பாருங்கள் கோவக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவோம், நம்ம பொரியல் பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுருவோம். 2 டேபிள் ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா இது 1/2 கிலோ கோவக்காய் வந்து இதுக்கு வந்து ஒரு நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த பொரியல் பொடி போட்டு செஞ்சிங்கன்னா, ஏன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றீங்க, அது வேற கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கணும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொரியல் பொடி போட்டிங்கன்னா. நான் ஏற்கனவே வந்து அந்த பொரியல் பொடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வறுத்த பொடினால அதை நம்ம ரொம்பலாம் வந்து இது பண்ண வேண்டியதில்லை. இப்படி போட்டு செய்யலை கோவக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். அவ்வளோதான், கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியம். ஆயில் இல்லாமல் டயட்டில் இருக்கிறவங்க, உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஆயில் இல்லாமல் செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாரும் வந்து தேசிய கொடி காய் பொரிக்க போகிறேன். தேசிய கொடி காய்னா பீன்ஸு, கேரட்டு, கோஸ். அதுக்கு வெங்காயம் போட போகிறதில்ல, ஏன்னா காயே ஜாஸ்தியாக இருக்கிறனால வெங்காயம் தேவையில்லைன்ட்டு வெங்காயம் நான் போடுறதில்ல. அதுக்கு என்னென்ன பொருட்கள்னால் தாளிக்க கடுகுளுந்தம்பருப்பு, சீரகம், பெருங்காயம், காய்ந்த மிளகாய் ஒரு 4-5. ஏன்னா காய் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே இருக்கும், 3/4 கிலோ இருக்குன்னு வைங்களேன். அதனால் பூண்டு ஒரு 5 பல் தட்டி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இவ்வளோ தான் தாளிக்கிற பொருள். இப்போ அடுப்பில் வந்து சட்டி காஞ்சிருச்சு, தாளிக்க போகிறோம். கடுகுளுந்தம்பருப்பு போட்டாச்சு. அது வெடிக்கவும் மற்ற எல்லா பொருளையும் போட்டுடலாம். இந்த காய் வந்து எந்த மசாலாவும் போட போகிறதில்ல, வெறும் இதுதான் தாளிக்கிற பொருள். இவ்வளோதான், இதை மட்டும் போட்டுருவேன். லைட்டாக மஞ்சத்தூள் போடுவேன், அவ்வளோதான். வேறு எந்த இதுவும் பொடியோ எதுவுமே தேவையில்லை. இப்படி தான் சிம்பிளாக தாளிக்கலாம். நேற்று வச்ச மீன் குழம்பு இருக்குது, மீன் பொரிக்க போகிறேன். அதுக்கு இந்த காய் நல்லாயிருக்கும், அதனால் இப்படி பொரிச்சா போதும் அப்படின்ட்டு பொரிக்கிறேன். வேறு மெத்தட்லேயும் பொரிக்கலாம்,
ஆனால் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி பொரிச்சா தான் நல்லா இருக்கும்ட்டு இந்த மாதிரி பொரிக்க போகிறேன். அடுத்து கடுகு வெடிச்சிருச்சு. இப்போது சீரகமும் பெருங்காயத்தூள் போட்டுருவோம். காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். அப்புறம் பூண்டு எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம். இப்போ காய் எடுத்து கொட்டிடலாம். தேவையான அளவு உப்பு போடுறோம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். காய் எடுத்து கொட்டியாச்சு. இப்போ நல்லா வதக்கி விடணும். இப்போ காயை கொட்டி சும்மா ஒரு 2 வதக்கு வதக்கியாச்சு. ஒரு 2-3 ஸ்பூன் அளவு, ஸ்பூனுன்றாங்க அதான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி லைட்டாக தொளிச்சா போதும். அவ்வளோதான். என்ன பண்ணிடலாம், இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்த உடனேயே திறந்துடணும். அப்பதான் காய் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசேன்னு இருக்கும். ரொம்ப வெந்திருக்காது, சரியான முறையில் வெந்திருக்கும். விசில் சரியா 2.5 நிமிஷம் ஆச்சு. ஒரு விசில் உடனே எடுத்து வச்சுருவோம். ஏன்னா வச்சிடக்கூடாது, வச்சா கலர் மாறிடும் காய். அதனால உடனே எடுத்துருவோம். இது ஏன் உடனே விசில் திறந்துக்கிறோம் ஒன்றும் இல்லை, வெறும் காய் மட்டும்தான் இருக்கு, அதனால ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம குழம்பு இந்த மாதிரி ஏதாவது தண்ணி ஐட்டம் வச்சாதான் ஏதாவது மேலே தெரிச்சிரும். இதில் நம்ம தண்ணியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வெறும் காயினால உடனே திறந்துடலாம். இந்த பார்த்தீங்களா, நம்ம எப்படி காய் வதக்க போட்டோமோ அதே மாதிரியே அப்படி பச்சை பசேன்னு இருக்கா, எல்லாம் கலர் மாறாம. ஆனால் காய் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை பொருத்தி சும்மா ஒரு 2 வதக்கு வதக்கி விட்டுறலாம். தேவைப்படுறவங்க என்ன பண்ணலாம், இதில் தேங்காய் பூ போட்டு, அதாவது அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் தேங்காய் பூ போடணும், உடனே போடக்கூடாது. இந்த சூட்டோடு போட்டால் அதுவும் கெடுதல் தான். பொதுவாகவே தேங்காய் எப்படின்னா வெந்துச்சுன்னா தான் கொலஸ்ட்ரால், பச்சையாக சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கிடையாது. அதனால எந்த தண்ணி, ஏதாவது தண்ணி இருக்கா இல்லை, ஆனால் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள். அப்படியே எண்ணெயில் வதக்கின மாதிரியே இருக்கா காய். நான் எண்ணெய் கூட ரொம்ப ஊற்றலை, சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றினேன். ஆனால் இவ்வளோ காய் பண்ணியிருக்கேன். பார்க்க ஆனால் நல்லா ஃபுல்லாக அப்படியே எண்ணெயில் வதக்கின மாதிரி இருக்குது. இதுவே நம்ம சட்டியில் போட்டு இப்படி வதக்கணுன்னா அது தண்ணி ஊற்றணும், இது பண்ணணும், நிறைய வேலை இருக்கும். அது இல்லாமல் கலர் சேஞ்ச் ஆகிடும். இது கலர் அப்படியே இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட கலர் மாறாமல். கேரட் பீன்ஸ் கோஸ் கூட்டு பொரியல் தயார்.